ஸோ புதிய கல்விக் கொள்கையிலேருந்து நான் வந்து புதிய கொள்கையில் ஒரு சில விஷயம் நல்ல விஷயம் இருக்குது, அதை மறக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட ஐடியாலஜி 50களில் பாஞ்சது. 50களில் பாஞ்சு இவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டதுனால என்னென்னா, நீங்கள் மகாபாரதமோ ராமாயணமோ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுக்கவே முடியாது. ஒரே ஐடியாலஜி தான். அந்த ஐடியாலஜியை மன்னர் வழியில் பின்பற்றணுமா, மக்கள் வழியில் பின்பற்றணுமா, இவ்வளோதான். அதனால தான் இப்போ கடைசியாக 2 பேரும் சும்மா உட்காந்து எந்த அடினால சங்கரும் முருகதாசும் கீழே உட்காந்துருக்கான்றீங்க. நீங்க சொன்னது இதுடா, இங்க இப்போ எல்லாரும் பொலிட்டிக்கல் வெல்ஃபேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த படம் ஏதோ மறைமுகமாக வந்து புதிய கல்விக் கொள்கைக்கு ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு கடுமையாக விமர்சிச்சாரு. அதை எப்படி சேர்த்து? இல்லை புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? புதிய கல்விக் கொள்கையில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி சனாதனத்தை புரிஞ்சிக்கக்கூடாத தன்மையை குழந்தைகளுக்கு உருவாக்கணுங்கிற ஐடியாலஜி அதில். அதுதான் அதில் இருக்கிற ஐடியாலஜி. புதிய கல்விக் கொள்கையில் அதாவது எந்த தீமைக்குள்ளும் சில நன்மை உண்டுன்னுவாங்கல்ல, அந்த தீமையில் இருக்கிற சில நன்மைகள் நான் எடுத்து வச்சுட்டேன். புரியுதா உங்களுக்கு? அந்த தீமையில் இருக்க சில நன்மைகளை எடுத்து வச்சிட்டேன். டைரெக்டாக அந்த தீமைகளை நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஃபின்லாண்ட் மாதிரியான ஒரு கண்ட்ரி இருக்குது. அது சிஸ்டத்தில் நிறைய ஃபின்லாண்டியன் சிஸ்டத்தை தான் ஃபாலோ டீச்சராக அவருக்கு தெரியும். ஃபின்லாண்டியன் சிஸ்டத்தோட நிறைய விஷயம் தான் உள்ள நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுதான் அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ். ஏன்னா அவங்களுக்கான சட்டம், அவங்க எப்படி படிக்கணும், அவங்க எப்படி ரெடி ஆகணும், ஏன்னா டீச்சர்ஸுங்கிறது ரொம்ப குவாலிட்டியான ஆட்கள் அப்படின்னு அவங்க அந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதனால தான் அங்கேருந்து நான் இங்கே அதை கடத்தினேன். அதனால தான் ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் க்ரியேட் பண்ணேன். ஒரு கேரக்டர் வந்து ஆய்வு பண்ணி நிறைய பத்திரிகை எழுதியிருப்பான்னு நான் சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஆய்வு கட்டுரையெல்லாம் சமர்ப்பிக்கிறாருன்னு. அதெல்லாம் டீச்சர்ஸ் செய்யணும். ஏன்னா அது வந்து காமனான சேவைத்துறை இல்லை. டீச்சர்ஸ் வந்து வெறுமனே சேவைத்துறை இல்லை, அதில் நிறைய பிளண்டடாக இருக்குது. அவங்க எங்கன்னா திரும்ப வேர்ல்டுக்கு வந்த பிறகு எல்லாமும் டைவர்ட் ஆகும். அவன் பொலிட்டீஷியனாக டைவர்ட் ஆகணும், ஒரு தொழில்துறைக்கு டைவர்ட் ஆகணும், சேவைத்துறைக்கு டைவர்ட் ஆகணும். இந்த கிளாரிட்டி வந்து ஒரு டீச்சர் நல்லா இருந்தாலே பல பேர் வந்துடும். நீ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலையும் அந்த வாத்தியார் ஒரு வாத்தியாரை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்கும். அவர்கிட்ட வந்தவங்க கூட நிறைய பேர் டெவலப் ஆயிருப்பாங்க. ஸோ புதிய கல்விக் கொள்கையிலேருந்து நான் வந்து புதிய கொள்கையில் ஒரு சில விஷயம் நல்ல விஷயம் இருக்குது, அதை மறக்கவே முடியாது. அதான் சொன்னேன், எல்லா தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு மாதிரி. அதெல்லாம் வந்து அவங்களே எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அங்கேருந்து எடுத்தாங்க. அவங்களே ஃபின்லாந்து, ஆமாம், அவங்களே ஃபின்லாந்து சிஸ்டத்தில் இது அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த 10 வச்சுக்கிட்டு இந்த 10க்காக இந்த 100 ஏற்றுக்கடான்னு சொல்லும் போது தான் எதுக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால இவங்களுக்கு என்னன்னா அதுக்கு இந்த படத்தை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பாரு, அது புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறதானே அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக அது அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியாது. நமக்கே தெரியுது இல்லையா உங்களுக்கு? அது வந்து கல்ச்சரல் மிக்சிங்கை ட்ரை பண்ணுது. அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்குல்ல, கல்ச்சர் மிக்சிங்கை ட்ரை பண்ண முயற்சி பண்ணுது. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி டைவர்ட் பண்ண அடிக்குது. நான் சொல்கிறது புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்வி அது மாதிரியான விஷயங்கள்லாம் படுது. பட் நான் அதை ஆதரிக்கவே இல்லை. நான் அன்றைக்கும் அதை எதிர்த்தேன், புதிய கல்விக் கொள்கை இன்றைக்கி நான் எதிர்க்கிறேன். ஆனால் அதில் இருக்க ஒரு சில விஷயம் வேணுமானா வச்சுக்கலாம், சரி, அவங்களுக்கு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வச்சுக்கணும். சார், இப்போ வந்துட்டு நம்ம நினைக்கிற ஒரு கருத்தை நம்ம நம்புகிற ஒரு சித்தாந்தத்தை வலதோ இடத்தோ ஏதோ ஒன்று அதை வந்துட்டு படத்தில் ஃபிட் பண்ணும்போது இங்கே வழக்கமாக வந்துட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு மீட்டர் இருக்கும், அதுக்குள்ளே அதை ஃபிட் பண்ணி சும்மா நாமளும் நினச்சதை சொல்லணுன்றதை தாண்டி அதை மக்கள்கிட்ட ஒரு பேசு பொருளாக்கி அதை கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்க சிக்கல் என்ன சார் இங்கே நம்மளோட தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறது? இல்லை, இப்போ எடுத்துகிட்ட கொள்கையை வந்து படமாக்குறதுல பெரிய சிக்கல்லாம் இருக்க போகிறது இல்லை. இன்றைக்கி கடைசி ஒரு 10 வருடங்களில் தான் பொலிட்டிக்கலாக வந்து இங்கே தமிழ்நாடு, அதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவோட சில மாநிலங்கள்லாம் சேர்ந்த ஒரு பகுதியில் இதில் மதம் சார்ந்தது தான் பொருளாதாரமாகவும் வாழ்வியல் முறையுமாகவும் இருந்துச்சு. அது யூரோப்லேயே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு தரப்பு மட்டுமே சுரண்டுறாங்க, எல்லாத்தையும்னு ஐடென்டி அட்ரஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் அட்ரஸ் பண்ணுறாங்க. அதை அட்ரஸ் பண்ணுறவங்க அவங்க தான் அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒரு அமைப்பாக உருவாகி அவங்க வந்து அதிகாரத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க ஒரு இடத்துல. அவங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு வெள்ளக்காரங்காலத்திலே டேக் ஓவர் பண்ணிவிட்டு இவங்க எல்லாத்துக்கும் எப்படி கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து ஸ்பேஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம், அவங்கள எப்படி வெல்ஃபேர் பண்ணலாம், அந்த மாதிரியான சிந்தனைகளுக்குள்ள வந்து உள்ளே வந்துட்டாங்க. இப்போ அந்த ஐடியாலஜி வந்ததுனால ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கலாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாகுபலி மாதிரி ஒரு படத்தை எடுக்கவே முடியாது. அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, திராவிட ஐடியாலஜி 50களில் பாஞ்சது. 50களில் பாஞ்சு இவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டதுனால என்னென்னா, நீங்கள் மகாபாரதமோ ராமாயணமோ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுக்கவே முடியாது. அந்த கேரக்டரை இலைமறை காயா வேணால் வேறு சோஷியல் கண்டென்ட்டுக்குள்ளே வேணால் செலுத்த முடியுமே தவிர டைரெக்டாக எடுக்க முடியாது. எடுத்தால் பிடிக்காது. என்ன ரீசன்னா, அவங்க கொடுத்த இங்கே ரீச், அவங்க ட்ராமாவில் ஆரம்பித்து திரும்ப அந்த சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகி ஒன்று கொடுத்துட்டதுனால உடையாது. அது 80களில் வந்து
அது ஆக்சுவலாக இதெல்லாம் உடஞ்சி 80களில் வேறொரு படம் கூட வந்துச்சு. 90களில் ஹிந்தி சினிமா வந்தது. 80களில் வந்து வேறொரு பேட்டர்ன் ஆஃப் அந்த லவ் சினிமா, அந்த ஹீரோயிசம், அதாவது எம்ஜிஆருடைய வேறொரு நிகழ்ச்சியில் ரஜினியை வந்து மாற்றுறது, சிவாஜியோட வேறொரு டிசைனாக கமலை மாற்றுறதுன்ட்டு வேறொரு டிசைன் கூட வந்துச்சு. நான் அந்த பேரலையும் கூட சோஷியல் சினிமாஸ் கொஞ்சம் வெல்ஃபேராக வாழ்ந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அந்த மணிவண்ணன் வந்து என்ன தான் த்ரில்லர் பண்ணாரோ அவர் கதைக்குள்ளே எந்த பெரிய இதெல்லாம் இருக்காது. என்னென்னா என்ன சொல்லுவாங்க, பாடி ஷேமிங்லாம் கூட இருக்காது. ரொம்ப கீழாக இருப்பார். ஏன்னா அவரில் கொஞ்சம் ஐடியாலஜிஸாக இருந்தார். அந்த மாதிரியானது. அதுக்கப்புறம் 90கள் வேறொரு சினிமா கொடுத்துச்சு. அது பார்த்தா ரியாலிட்டி பிம்பமாக இருக்காது. அது ரொம்ப பூஸ்டடான பிம்பமாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு இது வந்துருச்சு. பட் இதில் ஐடியாலஜியை அங்கேயே புகுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிது. சரியா? அதுக்கப்புறம் வலதுசாரி ஐடியாலஜி ரொம்ப புகுத்தப்பட்டுச்சு. கல்யாணம் நம்ம ஊரில் மாங்கல்யம் தந்துரான்னு கல்யாணம் பண்ணணுங்கிறதே இவங்க கொடுத்த ஐடியாவில் தான். சினிமா கொடுத்த ஐடியாவில் தான். சரியா? இந்த வலதுசாரிய கொள்கையிலே காமன் மேனுக்கு மேலே பயங்கரமாக செலுத்துனதில் சினிமாவுக்கு பெரிய ரோல் இருக்குது. இப்போ அதனால் அதை வந்து இப்போ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணதில் இவங்களுக்கும் இடம் இருக்குது. யார் தீகாவுக்கும் இடம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 90களில் வந்து ஒருத்தனை எடுத்து வச்சுக்கிட்டு பிராண்டாக மாற்ற முயற்சி பண்ணுற ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஐடியா இருக்குல்ல, இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்குது. ஒரு ஹீரோவை வச்சுக்கிட்டு அவரை வச்சுட்டு எந்த வேலையுமே செய்யாதவரை வச்சுட்டு எல்லாம் செஞ்சிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை, எல்லாமே செஞ்சிருவாருங்கிற பிம்பத்தை உருவாக்குறது எல்லாமே நரேஷன் செட்டிங் இருக்குல்ல, அந்த நரேஷன் செட்டிங்கை ஒருத்தரை வச்சு செட் பண்ணுவாங்க. இந்த ஈராக் விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. இது ஈராக்கில் வந்து இந்த ஜியா சன்னி முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. அது ஜியா சன்னிங்கிறது நத்திங் பட் ஒரே ஐடியாலஜி தான். அந்த ஐடியாலஜியை மன்னர் வழியில் பின்பற்றணுமா, மக்கள் வழியில் பின்பற்றணுமா, இவ்வளோதான். அதில் அவ்வளோதானே. அதில் ஒரு கிளாரிட்டியே என்ன, ஜியாங்கிறது நபி வழி வந்தவங்க, அவங்களே தான் பரப்பணுமா அந்த கருத்தை, இல்லை மக்களே பரப்பிக்கலாமா, அதில் ஒருத்தனை தலைவனாக வச்சு. இதானே சிந்தனை. அது ரெண்டு தான். அதான் அந்த 2 ஊரில் இருக்கும். எங்கன்னா ஈராக்கு, ஈரானு, லெபனான், லிபியா, அந்த ஒரு சின்னது ஜியாங்கிறது. அவன் ஈராக்கு வந்து அது வந்து ஆக்சுவலி சன்னி முஸ்லீம்ஸ் இருந்த ஏரியா. அதை பொறுத்த வரைக்கும் 3-4 கோடி பாப்புலேஷன், 10,000 பேர் தான் அவன். இதை வந்து எப்படி இருந்தாலும் எதிர்ப்பான் இல்லை காமனாக. இப்போ நம்ம இங்கே பேசும்போதே 2 மதங்களுக்கான 2 ஐடியாவுக்கு 2 கட்சி சிந்தனைகளுக்கு எதிராக உட்கார்ந்த போதே சண்டை போடுக்கிறோம். அவன் இருந்ததே அந்த ஊரில் ஈராக்கில் 10,000 பேர் தான். ஆனால் அந்த 10,000 பேரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஈராக்கே கொடுமைப்படுத்தப்படுதுன்னு ஒரு பிம்பத்தை வேர்ல்டு ஃபுல்லாக காமிச்சு ஈராக்கை கபலீகரம் பண்ணுறாங்க இல்லை, அப்போ அந்த ஐடியாலஜிக்கும் எப்படி அந்த ஐடியா இருக்கோ அதை இங்கேயும் செஞ்சாங்க. அந்த மாதிரி தான் இடஒதுக்கீடு தப்புங்கிறத வந்து எல்லா மண்டையிலையும் ஏற்றுறது இல்லை. ஒரே ஒருத்தனை காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் நடந்த மாதிரி காமிக்கிறது இருக்குல்ல, அந்த ஐடியா. அதை வந்து அதனால தான் இப்போ கடைசியாக 2 பேரும் சும்மா உட்காந்து எந்த அடினால சங்கரும் முருகதாசும் கீழே உட்காந்துருக்கான்றீங்க. நீங்க சொன்னது இதுடா. இங்க இப்போ எல்லாரும் பொலிட்டிக்கல் வெல்ஃபேர் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா? சவுதி அரேபியாவில் வந்து 1.5 லட்ச ரூபா கொடுப்பான் ஒவ்வொருத்தனுக்கும். மாதம் அக்கௌண்ட்டில் விழுந்துடும். அந்த ஊரில் மிலிட்ரிக்காரனே கிடையாது. ஏன்னா அவன் 1.5 லட்ச ரூபா எப்படி மிலிட்ரிக்காரன் வருவான் இல்லையா? அவனுக்கு வேறு தொழிலாளர்களே கிடையாது. எல்லாம் பாகிஸ்தானிஸ், இந்தியாஸ் தான் போயிருப்பான். அதனால தான் அந்த ஊரில் இராணுவத்துக்கு அப்புறம் ஆப்பிரிக்காரனை கொண்டாந்து உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க கூட குறைஞ்சி போச்சு இராணுவத்து. ஏன்னா அவன் உழைக்கிற ஆளுங்கள் இல்லை. இப்போ காசு வெல்ஃபேர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? இங்கே வரமாட்டான்ல. இந்த அறிவோட இவனுக்கு இருக்காது. அங்கே 1,50,000 ஃப்ரீ. அமெரிக்காவில் எவ்வளோ சப்சிடி கொடுக்கான் தெரியுமா? சரியா? அப்போ வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலேயும் சப்சிடைஸ் பண்ணப்படும். ரஷ்யா பையன் ஒரு பையன் இன்டர்வியூ கொடுப்பான், பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. தமிழில் பேசுவான், சூப்பராக பேசுவான். ஒரு மருத்துவர் டாக்டராக இருக்கான். அந்த பையன் ஒரு இது போட்டிருந்தான். அவனுக்கு வந்து வீடு சிட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் இங்கிட்டு வாங்கியிருக்கான். அவனுக்கு அந்த வீடு வந்து முழுக்க ஃப்ரீயாக கொடுத்துருக்கு அரசாங்கம். ஏன்னா அங்கே வீடு கட்டுறதுக்கும் காசு கொடுத்துருக்கு. ரஷ்ய அரசாங்கம் அவனுக்கு காசு கொடுத்துருக்கு. அவங்க அதுக்காக 2 லட்ச ரூபா நம்ம தான் செலவு பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் நம்ம தான். நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ முடிஞ்சா. அதில் இருக்கிற விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும். அவனை அந்த கிராமத்தில் நீ போனீன்னா வீடு கட்டினா உனக்கு எல்லா காசையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லுதில்ல அரசாங்கம். அது வெல்ஃபேர் தானே. அப்போ அது ரஷ்யாவில் இலவசம் இருக்குல்ல, சவுதி அரேபியாவில் இலவசம் இருக்குல்ல, அமெரிக்காவில் இலவசம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு நாட்டுடைய பொதுப்படையாக ஒரு பக்கம் வீங்குதுன்னா ஒரு பக்கம் சரி பண்ணணும். அதை சரி பண்ணுறதுக்கு பாலிசிஸ் அது. அதை விட்டுவிட்டு முருகதாஸ் இலவசம் தப்புன்னு சொல்லும் போது தூக்கி வெளியே போட்டாங்க. ரைட்டா? அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை நீ தப்பாக எங்களுக்கு இம்போஸ் பண்ணியிருக்கேங்கிற காரணத்துக்காக தான் அதுவும் சொல்லப்பட்டதே. அங்கே இது என்னன்னா, யாரையோ ஒருத்தனை சோம்பேறி எல்லாத்தையும் கொலை பண்ணுன்னு சொல்கிறதா, அவங்களாம் அறிவாளுன்னு சொல்கிறதா. இந்த இதனால தான் அவங்க 2 பேரும் பொலிட்டிக்கலி கிளாரிட்டியான ஆட்கள் வந்த பிறகு தான் அவங்க 2 பேரும் பயங்கரமாக அடி வாங்குறாங்க. எஸ்பெஷலி அவங்க படம் பார்க்குறவன் ஆதரிக்கிறானா இல்லையா, நரேஷன் செட் பண்ணுறவங்க அடித்து காலி பண்ணுறாங்க. இந்தியன் 2 அப்படித்தானே போச்சு. இதுதான் அந்த விஷயம். அதுதான் சொன்னேன். ஆனால் சொல்கிறத என்டர்டைன்மெண்ட்டாக வச்சு சொல்லும் பொழுது அது பெருசாகிடுது. இன்றைக்கி கொஞ்சம் அதில் கொஞ்சம்
இங்கே பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் மற்ற நாடுகளில் உள்ள அந்த சப்சிடி ரேட்டில் கொடுக்குறதும் சரி, ஃப்ரீ ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கிறது சொன்ன மாதிரியே, இப்போது ரீசெண்டாக சோரன் மம்தானி ஜெயிச்சதில் கூட அந்த மாதிரியான நிறைய அறிவிப்புகள் வந்துட்டு முதன்மை பெற்றிருக்குன்றதை பார்க்குறோம். அப்போது இதை வந்துட்டு இந்தியாவில் மட்டும்தான் இப்படி ஒன்று இருக்குது, தப்புன்ற ஒரு நரேஷன் வந்து தொடர்ந்து செய்யப்பட்டு இருக்கு. அதை நீங்கள் சொன்னது மூலமாக உண்மையிலேயே நல்ல விஷயம். அதை தெரிஞ்சுக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். கலைஞர் சினிமா துறை ஆட்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு மேடையில் பேசுறாரு. இந்த அரசியல்வாதிகளை கண்டிக்கிறதுனா கவிஞர்களுக்கு அதிரசம் சாப்பிடுற மாதிரி. இது வந்து சினிமா துறையிலோட பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள், சினிமா டைரக்டர்கள், சினிமா வசனகர்த்தாக்கள், பாலகுமாருக்கு தெரியும், அவங்க எல்லாருமே அரசியல்வாதின்னா அது ஏதோ ஒன்று தீண்டத்தகாத ஒருவர்கள் என்று. அரசியல்வாதிகளும் தவறானவன் இருக்கிறான், டாக்டர்லையும் தவறானவன் இருக்கிறான், வக்கீல்லையும் தவறானவன் இருக்கிறான், நீதிபதியிலையும் தவறானவன் இருக்கிறான், கவிஞர்லையும் தவறானவன் இருக்கிறான். அரசியல்வாதியினாலே ஒரு தனிப்பட்ட தகாத ஜாதி என்று ஒதுக்குகின்ற அளவிற்கு ஒரு நிலைமை இருக்கிறது. என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு பிறகாவது வைரமுத்து போன்றவர்கள் அந்த வியாதியிலிருந்து தாங்கள் விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. 70களுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இங்கே அப்போ இன்னும் கூட சினிமா அந்த மாதிரி கலைத்துறையில் நம்ம இங்கே உயர் வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு இன்னும் அந்த ஒரு இதை தொடர்றாங்களா ஊடகங்களில் அல்லது கலைத்துறையில்? இன்னும் இந்த பிராமணிக்கல் சுப்பீரியாரிட்டி அதனுடைய விளைவா இந்த அரசியலில் ஒரு மாற்றத்திற்கான ஆட்கள் வரலாம், நல்ல விஷயங்கள் பேசப்படலாம், நல்ல அரசியல் தலைவர்கள் சமகாலத்திலும் இருக்கிறாங்கன்ற இந்த ப்ரொஜெக்ஷனே இல்லாமல் போச்சு. அப்படி ஒரு இது இன்னும் தொடருதா, அந்த மூடு இருக்கா அப்படின்றது? இல்லை, நீங்கள் அந்த லெகசி கண்டினியூ ஆகுதாங்கிற உங்களுடைய கேள்வி இருக்குல்ல, இது படம் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, சைக்காலஜியாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கும்போது சமமான ஒரு மட்டத்தில் உட்காந்து பார்க்குறீங்கள, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேள்வி கேட்கக்கூட. ஒரு ஸ்டெப் மேலே ஏறினாலே உங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக சின்ன ஒரு டவுன் வந்துடும்ல. அதே மாதிரி எல்லாருக்கான பார்வையில் இருக்கிற ஒரு ஆள் இருக்கார்ல, அவருக்கு நடக்கிறது வந்து பொதுப்படையாக்கப்படும். அதுதான் உண்மையிலேயே ஆரம்பத்துலேருந்து அந்த சூழல். அதில் எஸ்பெஷலி சினிமா மாதிரியான இடங்கள், சினிமா மாதிரி இல்லை, பொலிட்டிக்கலில் கூட அவங்க ஈஸியாக ஆரம்பங்களில் ஒரே இடத்துல இருந்திருப்பாங்களா, முக்கியமான இடத்துல அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய பேஸ் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அவங்க ஈஸியாக நுழைஞ்சிருவாங்க. அது எங்கேயா இருந்தாலும் சரி. ஒரு வேறு என்ன, எங்கள் தாத்தா காலத்தோடைய முக்காலத்துலேயே நாங்கள் வந்து ஜட்ஜுன்னு வாங்கி இல்லையா அவங்களுக்கு. ஏன்னா அந்த லெகசி இருந்துச்சுன்னா அவங்க கண்டினியூ பண்ணிடுவாங்க. இல்லை, அவங்களோட கதையை கேட்குறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதோடைய நீட்சி தான் நீங்கள் சொன்னது. இன்னொன்று, அதுவும் எஸ்பெஷலி படம் எடுக்க வந்தவங்களில் முக்கால்வாசி பேர் என்னென்னா, நம்ம சாதாரண தரப்பில், அப்போ நான் சொல்கிறது வந்து எளிய மக்கள்னு தரப்பில் ஒருத்தர் வந்தால் கூட அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுங்கிற மட்டுமே பாயிண்ட்டவே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் அது ரொம்ப குறைவாக மாற்றப்பட்டிருக்கு, நிறையவே மாற்றப்பட்டிருக்கு. ஒரு 90களெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு நாட்டாமையெல்லாம் வந்து அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் செத்தா என்ன சாவலாட்டி நமக்கு அந்தாலே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கோர்ட் இருக்குது, நீ யாரையா பேசுகிறேங்க சரி. அவன் மனசு வச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குற, நீ யாரியா, உனக்கு விருப்பம் இருந்தால் ஒரு தீர்ப்பு கொடுப்பியா, நீ அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அப்படி தான் இருந்தீங்கன்னா 100 பேர் தப்பாக சொல்லியிருப்பான் இல்லையா அவங்களுக்கு. அந்த மாதிரியான விஷயமே கூடாதுங்கிறதுக்கான சூழல் தானே அது. அதுக்கு முன்னாடியே அது வானத்தை என்ன சின்ன கவுண்டரில் அதே வந்து அவருக்கு வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது இவங்க எல்லாத்தையும் ஜட்ஜே வந்து பார்ப்பாரு. என்னன்னா அது அடிப்படை அறிவியலுக்கு எதிரானது, சரியா, அவங்களுக்கு எதிரானது. அதை அவங்க பண்ணி என்ன ரீசன்னா, அவங்கள குளோரிஃபை பண்ணும்போது இவங்க எல்லாருக்கும் இருந்த அடிமன சொத்து அந்த அடிப்படைவாதம் தானே. இது அடிப்படைவாதம், ஃபண்டமெண்டலிசத்துடைய ஒரு நீட்சி தானே அது. இன்ன வரைக்கும் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோமே. நம்ம வீட்டு பொம்பளைங்களே நம்ம வீட்டு காலத்துக்கு மேலே வைக்காதரா, காலை ஆட்டாதரா, அதை பண்ணாதரா, எதுக்குன்னு கேட்டால் பதில் தெரியாது அவங்களுக்கு. புரியுதா அவங்களுக்கு? இந்த மனநிலையில் இருக்கிற ஆட்கள் நிறையா இருக்கிறதுனால அதை காசாக்குறதுக்கான சூழலாக இந்த மாதிரியான கேரக்டர்கள் உருவாக்குறது. இன்னொன்று நீங்கள் சொன்னதில் பொலிட்டீஷியன்ஸை கிரியேட் பண்ணுறதுல இருக்குல்ல, பொலிட்டீஷியன்ஸை உருவாக்குறதுல பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு, இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை ஆட்சி வந்திருக்கு, தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு நீங்கள் விளக்கம் சொன்னீங்களே உங்களை அசிசியமாக பார்ப்பாங்க. அதாவது சாதாரணமாக
இப்போ இந்த அதுவும் இவங்களை இந்த இப்படி சொல்கிற மனநிலைமையில் இருக்காங்கல்ல, அவங்கள ஈஸியாக பிடிச்சி ஓட்டு போட வச்சுருவாங்க. இங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஆமாம் இல்லைன்னுவாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவன் உயிரோடு இருக்கிறதுக்கே இல்லை மறைமுகமாக அவங்க காரணம்னு. ஏன்னா சுதந்திரம் நம்ம வீட்டிலலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் கேளுங்களேன், எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பிள்ளைங்க 3 செத்துருச்சு, இல்லாட்டி 10 பிள்ளைங்க 4 செத்துருச்சுன்னு வாங்கி. 4 பிள்ளை செத்துருக்கா இன்னைக்கு அப்படிலாம் அதோட ரேட்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரேட்ஸ் எல்லாம் ரேட் ஆஃப் டெத்லாம் குறைஞ்சிருக்குது. சரி அவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து 124 வயசு இருக்காங்க. 30 வயசில் செத்தவன் பல பேர் இருப்பாண்டாங்க. ஏன் என்ன நோயின்னு தெரியாதவங்களும் அதுக்குள்ளேயும் கேட்டால் அம்மையில் குளிர்ந்துருச்சுன்றாங்க. சரி அவங்களுக்கு அது என்ன நோயினே தெரியாது, கேட்டால் அம்மையில் குளிர்ந்துருச்சுன்றாங்க. அதெல்லாம் மாற்றி அதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் கொடுத்ததாகட்டும். இன்கம் சோர்ஸில் வந்து இப்போ ஸ்ரீலங்கா வந்து வெறுமனே மேனுஃபேக்சரிங் செக்டார் இல்லாமல் அடி வாங்கி ஒரு நாள், ஏன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் செக்டாரே கிடையாது. ஓகே அது வந்து இப்போ கம்யூனிஸ்ட்டுகளோ இல்லை இப்போ என்ன முற்போக்குவாதிகள் பேசுகிற மாதிரி இயற்கைக்கு வந்து எல்லாத்தையும் ஆதரவாக நிற்கணும் அப்படின்ட்டு சோத்துக்கலாமல் நிற்க முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா அவங்களுக்கு. அப்போ அதில் ஒரு என்னென்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரெண்டுக்குமே இப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு கட்டானதுக்கு இலைமுறை காயா சரியோ தப்போ சரி அவங்களுக்கு தூத்துக்குடி போராட்டம் ஒரு காரணம் இல்லையா அவங்களுக்கு. அது நம்ம என்ன அதை போய் அரசியல்வாதி சொன்னோன்னா அரசியல்வாதி நீ எதுக்குடா பண்ணணும்னு திட்டுவாங்க. பட் கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா என்ன தெரியும், அது எதுக்காக ஜெயலலிதா ஸ்டார்ட் பண்ணி திரும்ப கலைஞரும் போய் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுக்கு 2 பொலிட்டீஷியன்ஸ் போகிறாங்க? அது அவங்களுக்கு ஒன்றும் காசு வந்துடும்னா அங்கே இருக்கிற ஐடியாலஜி பில்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவங்க அதை சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து தாமிரம் ரொம்ப அவசியம், கரண்ட் வந்து பாஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு அதுதான் அவசியம். மேனுஃபேக்சரிங் செக்டார் நம்ம ஊரில் இல்லை, அவன் கொண்டாந்து கொடுக்குறான், அவன் ப்ரைவேட் செக்டார் தான், அது கேபிட்டலிஸ்ட் செக்டார் தான். இங்கே இல்லாட்டி ஏதோ ஒரு கர்மத்தில் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வாங்கி தான் ஆகணும். இப்போ என்ன ஆகும், அது டெமாலிஷ் ஆகும்போது அவன் நம்மகிட்ட கொடுக்கக்கூடிய இதே என்ன கையெழுத்து போடுறான், மெமரண்டமே நாட்டுக்கு கம்மியாக கொடுக்குறேன் மற்ற நாட்டுக்கு அந்த வேலையில் கொடுத்துக்கிறேன்னு போட்டான். ஒரு நாள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். அப்போ அதுக்கும் சேர்த்து கரண்ட் பில்லுக்கு நம்ம தான் வேலையை விடியும். இது பேலன்சிங்காக தான் இருந்தாகணும். அதை வந்து அக்செப்ட் பண்ணணுமா கூடாதா, எந்த அளவுக்கு அதை வந்து இருக்கிற இவங்க அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய ப்ராப்பரை ஃபாலோ பண்ணி தான் அவன் வந்தாகணும். இதை காமன் மேன் எக்ஸ்பிளைன் பண்ணால் வில்லன் ஆயிடுவான் இல்லையா. இப்போ நான் சொல்லும்போது என்ன வில்லனா பார்க்க மாட்டாங்க, ஏதோ சொல்கிறான்னு விட்டுருவாங்க. நான் பொலிட்டீஷியன் சொன்னால் மாட்டிப்போம். ஸோ பொலிட்டீஷியனை நல்லவனா காமிச்சோன்னு வச்சுங்களேன், டேய் நீ யாரா அப்படின்னு வாங்கி முதல்ல ஓடி சரி அவங்க இப்போ வந்து இப்போ அதுக்கு ஆரம்பங்களில் வந்து செக்யூலருங்கிற வார்த்தை வந்து வேறு கண்ட்ரிகளில் இருக்கான்னு தெரியல, அது ரொம்ப புதுசான வார்த்தை. ஏன்னா எப்போதுமே எந்த நாடையுமே வந்து பொருளாதாரம் சார்ந்த டிஸ்கஸ் பண்ணுவோம், அது கம்யூனிஸ்ட் நாடா கேபிட்டலிஸ்டிக்கல் நாடான்னு சொல்கிறது. செக்யூலருங்கிறது அது ஒரு மதம் சார்ந்த வார்த்தை. ஏன்னா அப்படி வந்தது இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகளில் வந்து ஒரு மாதிரியான பொருளாதார ஐடியாலஜி இருக்கும், அது வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் யோசிச்சு பல பேருக்கு கொஞ்சம் ஐடியா. இப்போ அது கேபிட்டலிஸ்டிக்கல் கண்ட்ரி நிறைய பேரை யோசிக்க விடுவாங்க, அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க மேடப் பண்ணி விடுவாங்க. அதனால தான் அங்கே ஒரு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே கம்ப்யூட்டர் உருவாக்குனேன்னு ஒரு பில்கேட்ஸ் இல்லையா அவங்களுக்கு. நம்ம ஊரில் 8ஆம் கிளாஸ் படிக்கிறோம், அப்போ தான் கிளரிக்கலுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவங்க முதலாளியாகிறது இல்லையா அவங்களுக்கு, சிந்தனையே மாறிடுது இல்லை. ஸோ அதனால நம்ம ஒரு ஹீரோவாக ஒரு பொலிட்டீஷியன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு சில பேரை கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ஆப்போசிட்டாக உடச்சி விட்ருவாங்க. இப்போ வந்து கேபிட்டலிஸ்டிக்கல் ஏரியா வந்த பிறகு எஸ்பெஷலி குளோபலைஸ் ஆன பிறகுமே அது கம்யூனிஸ்ட்டுக்கும் இவங்களுக்கும் இருந்த பாத தூரமான சிந்தனைகள் இருந்துச்சு. ஃபுல்லாக மாற்றுறதா அறகுறையாக மாற்றுறதா, இல்லை இருக்கிறவனுக்கு இருக்கிற காசெல்லாம் இந்தியாவிலேருந்து ஒரு பார்ட்னர் கொடுக்கும்போது அவன்கிட்ட தான் காசு இல்லையே, 4000 கோடிக்கு தயார் பண்ண தான் காசு இல்லை, 40,000 கோடிக்கு போனாலும் அதே 4000 கோடி வேணும். அப்போ அதை எப்படி பேங்க்லேருந்து கடனாக மாற்றுறது, அவன் மாற்றினா எப்படி பட்டையை போடும், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்போ இவன் உருவாக்கியாச்சு, இந்த உருவாக்குனதை கெட்டவனாக காமிக்கிறதா நல்லவனாக காமிக்கிறதா இல்லையா. உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மருத்துவத்தில் மற்ற விவசாய உற்பத்தியில் அதெல்லாம் அவர் நேரு காலத்துலேயே கூட ரெடி பண்ணிட்டாங்க. எதுனா அவங்க எல்லாமே கம்யூனிஸ்ட் நாடுகள்லேருந்து கடன் வாங்கினாங்க. அந்த 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரியான டெலிகம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு, தொழில்துறை டெவலப்மெண்ட், அப்போலாம் பொதுவாக இருந்துச்சு. ஒரு கரண்ட்டுக்கு ஒரு லைட் வாங்கினா கூட ஒரே கம்பெனி தான், பிஹெச்எல் தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நூற்றுக்கணக்கான லோக்கல் ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது, அதனால் அது ஒரு கம்மியாகுது. டிவி அன்னைக்கு விற்ற விலையோட இன்றைக்கி கம்மி இல்லையா. அவங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவி விலை இன்றைக்கி கம்மி, 20 வருஷத்துக்கு முன்னாடி விற்ற காரோட விலை இன்றைக்கி கம்மி. இதெல்லாம் ப்ரைவேட் செக்டரோட வேறொரு டைமென்ஷன். இதை வந்து நீங்கள் இவரை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தரப்பு திட்டுவான், அவன் நல்லவனா கேட்டான். அதனால தான் பொலிட்டிக்கலாக ஹீரோஸாக உருவாகிறதுல கஷ்டம் இருக்குது. பாராசா வந்து நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களை எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, புரியுதா உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, நான் இப்போ சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. ஏன்னா இப்போ எக்கனாமிக்கலி ஒரு வெல்ஃபேராக இந்தியாவே மாற்றினால அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது அவர். ஏன்னா அது என்ன இருந்தாலும் அந்த பாலிசி அவர் தானே கொண்டுட்டு வர்றாரு. 2Gங்கிற ஒன்று லான்ச்சிங் மோடுக்கு அவர் தான் வர்றாரு. என்னென்னா
அவருக்கு ஏன்னா சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எஃப்ஐஆரே வேனிஷ் பண்ணப்பட்டது அந்த கேஸ், அந்த கேஷ். ஆனால் அந்த கேஸுக்கு அதுக்கு முன்னாடி நான் எழுதியிருக்கேன். ஏன் தெரியுமா, நான் விவரம் அமர்த்தியாசன் படித்தேன். அமர்த்தியாசன் வாசிக்கும் போது அமர்த்தியாசனோட டைமென்ஷனே வேற இருந்துச்சு. அமர்த்தியாசன் அவரோட டைமென்ஷனே வேற இருந்தது. என்னன்னா அழகாக இருக்கும் அது எக்ஸ்ப்ளனேஷன். என்னன்னா 1,70,70,000 கோடி இழப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு அது விளக்கம். இது சொன்னாலே ஓவரால் பொலிட்டீஷியன்ஸோட பாலிசி இருக்கும். பட் இதை சொன்னால் கூட அவங்களுக்கு புரியாது. என்னன்னா 1,70,70,000 கோடின்னு சொல்லிட்டு இழப்பீடுன்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதில் அவங்க சொல்கிறது என்ன, ஏன்னா நான் டிஎம்கே கிடையாது, சரி, அவங்களுக்கு டிஎம்கே பிஜேபின்னு ஒரு சில திட்டங்கள் கூட எனக்கு ஏற்புடையாத திட்டங்கள் இருக்குது. காங்கிரஸின் பல திட்டங்கள் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் மன்மோகன் சிங் வந்து இப்போ இன்றைக்கி இருக்க எல்லாருக்கும் காலேஜுக்கு ஃபீஸ் கொடுக்குற வரைக்கும் சொல்கிறேன். அதெல்லாம் சவுத் இந்தியாவோட டிசைனே வேறு, அது வேறு. பட் இருந்தாலும் பொலிட்டிஷியன் டிசைனுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல 1,70,70,000 கோடிங்கிறது வந்து மொத்தமாக சொல்கிறாரு, வருஷத்துக்கு 1,70,70,000 கோடி நஷ்டம்னு அப்படின்னு சொல்கிறார். யாருன்னா அந்த வினோத் ராய்னு ஒருத்தர், அவர் சிஏஜி, அவர் தான். அவர் அதுக்கான மூடு என்னென்னா அது ஒரு இது பண்ணுறாங்க, அதை பிரித்து கொடுக்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்னென்ன கேட்டகரியில். அப்போ வந்து என்ன இருந்தாலும் அது 70,000 கோடிக்கு போயிருக்கும், கன்ஃபார்ம் 70,000 கோடிக்கு போயிருக்கணும். என்னென்னா ஒரு காதல் கோட்டை மாதிரி ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு 100 ரூபாய் பாக்கெட்லேருந்து எடுத்து ஒருத்தர் பார்க்குறாரு. 1997 96 நினைக்கிறேன் இல்லையா. 100 ரூபாய்க்கு 5 நிமிஷம் அந்த போராட்டம் முடிகிறதுக்குள்ளே 100 ரூபா போயிடும் இல்லையா. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு ஃபோன் போட்டு ஒரு மாதம் பேசலாம். இதுதான் அந்த அரசு பாலிசி மேக்கிங்கோட ஐடியா. பாலிசி மேக்கிங்கோட ஐடியாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இதை கொண்டு வந்தது கூட இவர் தான், மன்மோகன் சிங் தான். அதுக்கு முன்னாடி இதை வந்து பிஜேபி கவர்மெண்ட்லேயே இதை அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. பிரமோத் மகாஜன் இருந்த டைமில் அப்படியே வந்து அதை கொண்டுட்டு வரணும்னு நினச்சிருந்தாங்க. அதான் அந்த டிஜிட்டல் டெவலப்மெண்ட்டில் வந்து அது ஒரு புள்ளியாக வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க போயிட்டதுனால அதை பெரிய ட்ரம்ப் கார்டாக வச்சுருந்தாங்க. அதை கொண்டாந்து என்ஃபோர்ஸ் பண்ணது ராஜா. அதனால தான் அவரை மாட்டி விட்டாங்க. அதில் அவங்க சொன்னதுக்காக நான் விவரம் நீ ரொம்ப நல்லாயிருக்கும், நீ அமர்த்தியாசன் வாட்சிங்கன்னா. என்னென்னா அன்னைக்கு இருந்த இந்த 100 ரூபா மாதிரி ஒரு கால் 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா 100 ரூபா வேணும் இந்தியா ஃபுல்லாக பேசுறதுக்கு. எஸ்டிடி காலுக்கு 1 GB யூஸ் பண்ணோன்னா 156 ரூபா போகும் காஸ்ட். 156 ரூபா காஸ்ட் 1 மணி நேரத்துக்கு இந்தியா பேசுகிறது. 256 ரூபா இருந்தால் தான் 1 மணி நேரம் நீங்கள் நெட்டையும் ஃபோனையும் கம்ப்ளீட்டாக இந்தியா ஃபுல்லாக பேச முடியும் 1 மணி நேரத்துக்கு. இன்றைக்கி 256 ரூபா இருந்தால் 1 மாதத்துக்கு நீங்கள் பேசலாம், 1 மாதத்துக்கு பேசலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா அன்னைக்கு அவர் சொன்ன அந்த 1,70,70,000 கோடியில் கேபிட்டல்னு ஒரு அமௌண்ட் இருந்துச்சு. எதுனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணாலும் டவர் கியவர் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அது ஒரு 50,000 கழிச்சிட்டு சர்வீஸ் செக்டர் சம்பளம் கொடுக்குற ஒரு 20,000 கோடி போக 70,000 கோடி ஓடி இருக்கும். ஆனால் அவர் விட்டது 22,000 கோடி. அவர் சொன்னது 50,000 கோடி ஆமாம் நஷ்டம் தான்ட்டு. ஆனால் அந்த 50,000 கோடி ஏன்னா அது முதலாளிகளுக்கு லாபமாக போகணுமா காமன் மேனுக்கு லாபமாக மாறணுமாங்கிறத விஷயம். இப்போ அந்த 72,000 கோடிக்கே விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, டேரிஃப் அது மாதிரி இருக்குமா? இந்த பாக்கெட்டில் இந்த டேரிஃப் மாதிரி இருக்குமா? இல்லையா? இன்னும் 100 ரூபா 150 ரூபா இருக்கும். இன்றைக்கி இருக்கிற எல்லாத்துலேயும் இந்த இருக்க கேமரா, இவ்வளோ யூடியூப் சேனல்ஸு, இங்கே உட்காந்துருக்க மொபைல்ஸு அத்தனையும் டிபெண்டட் எத்தனை? அதுதான் அந்த ஒரே ஒரு விஷயம் பண்ணது மட்டும்தானே இல்லையா? அது வெறும் அலைக்கற்றை. அவர் அமர்த்தியாசன் அழகாக சொல்லுவார், 600 கோடி ரூபா அதுக்கான முதல். இது இஸ்ரோ விட்டு அந்த லைசன்ஸ் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைசன்ஸாக வெளியிலேருந்து வாங்குகிறோம். அந்த 122 லைசன்ஸ் அது. அந்த 600 கோடி ரூபாய்க்கு யார் ஓனர்? காமன் மேன். ஒரு படமே தயாராகிடுச்சு. நெகட்டிவா பார்க்கப்படுச்சு. கீழே ஆக்க முடியாத சூழ்நிலை நெகட்டிவா பார்க்கப்படுச்சு. அவன் ஏதோ குற்றவாளி மாதிரியா. நல்ல அரசியல் தலைவர் படத்துல இப்ப ஏறக்குறைய ராசா நம்ம இயக்குனருடைய இல்ல புரிஞ்சுக்க முடிஞ்சு. நீங்க சும்மா அவர் கதாநாயகனை சொல்ல இல்ல, நான் சுத்தி வர ராசாவுக்கு அனுப்புறீங்க சொல்றீங்க. இல்ல நான் சொல்றது என்னன்னா, அது யோசிங்க, அந்த 600 கோடி ரூபாய்க்கு முதலாளி நீங்க நான் எல்லாம் போட்ட 1 ரூபா நமக்கு தான் அது யூஸா இருக்கணும். நமக்கு இவ்வளவு மிச்சம். நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு வசதிகள் நமக்கு. தமிழ்நாடு தான் தீங்கி போனதுக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு என்ன ஒரு கலவையா இருக்குல்ல. கேளுங்க. நார்த் இந்தியன் ஊடக பேட்டியில நான் பெருமையா சொல்றேன், நான் 2G ராஜா. ஆமா ஆமா, நான் தான் அந்த விலையை ஆமா, அதனால நான் பெருமையா சொல்றேன், நான் 2G ராஜா. ஆமா, அதுதான். அது வந்து இதை வாசிக்கும் போது எனக்கு இந்த கிளாரிட்டியே கிடைச்சது. ஆமா இல்ல, அந்த 600 கோடிக்கான பயன் ஒவ்வொரு மனிதனுக்கு. நான் மறுபடியும் ராட்சசிக்கு வந்துடுறேன்.